ஐஐடி இயக்குனர் காமகொடி பேசியது முட்டாள்தனத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என தெரிவித்திருக்கும் திருமுருகன் காந்தி ஐஐடியில் இருப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் கிடையாது என்று விமர்சித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜனநாயக கூட்டமைப்பு இயக்கங்கள் ஒன்றாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி சீமான் வீட்டை நாள் முற்றுகையிட இருப்பதாகவும் பெரியார் குறித்து சீமான் பேசிய பேச்சுக்கு அவர் ஆதாரம் அளிக்க வேண்டும் என்பதற்காகவே 20 நாட்கள் அமைதி காத்ததாகவும் தெரிவித்தார். கோமியம் குறித்து ஐஐடி இயக்குநர் காமகொடி பேசியது முட்டாள்தனத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என்று விமர்சித்த திருமுருகன் காந்தி ஐஐடியில் இருப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் கிடையாது என்று தெரிவித்திருந்தார். சிறுநீர் உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றுவது, அது நீராக வெளியேற்றுவது சிறுநீராக வருகிறது. அதை போய் யாராவது குடிப்பாடுங்களா? இது அவங்களுக்கு அவங்களோட முட்டாள்தனத்தினுடைய அப்பட்டமான வெளிப்பாடு. ஐஐடினா பெரிய அறிவாளி கிடையாதுங்க. பல முறை நாங்க சொல்லிட்டோம், ஐஐடினா அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறோம். அறிவாளிலாம் கிடையாது. அவங்க இந்தியாவுக்காக எதையும் அவங்க கண்டுபிடிக்கலாம் இல்லை. சாதாரணமா நம்ம அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு போனவங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு போன நம்ம இன்ஜினியர்ஸ் தான் ராக்கெட்லாம் விட்டுருக்காங்க. ஐஐடியிலிருந்து வந்தவங்க எல்லாம் விட்டதில்லை. நாங்களும் இன்ஜினியரிங் படிச்சு வந்தவங்க தான் என்ன தரத்தில் இருக்கான்னு நல்லாவே தெரியும்.